கட்டுக்கடங்காத கோபம் எப்படி நமக்கே பெரிய வினையா மாறும் தெரியுமா? இத விளக்க ஒரு சூப்பரான கதைய பாப்போம் வாங்க. சின்ன பிரச்சனைய கோபத்தால பெருசாக்கியிருக்கீங்களா? நம்ம எல்லாரும் செஞ்சிருப்போம். கோபம் எப்படி நம்மளே திருப்பி அடிக்கும்னு இன்னைக்கு பாப்போம். தச்சு ராமுக்கு திறமை அதிகம். ஆனா அவரோட மூக்குன் மேல இருக்கிற அந்த அதீத கோபம்தான் இங்க பெரிய வில்லன். ஒரு பெரிய பணக்காரர் தம் வீட்டுக்காக ஒரு குறையே இல்லாத பிரம்மாண்டமான மரக்கதவை செய்ய ராமு கிட்ட வேலை கொடுத்தார். ராமு பல நாள் கஷ்டப்பட்டு உழைச்சாரு. ஆனா எதிர்பாராத விதமா உளி கொஞ்சம் தவறி மரத்துல ஒரு சின்ன கீறல் விழுந்துடுச்சு. இத பார்த்ததும் ராமுக்கு வந்ததே கோவம். இத்தனை நாள் உழைப்பும் வீணா போச்சேன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டார். கூட வேலை செஞ்சவங்க, அண்ணா கொஞ்சம் கூலாவுங்க, இந்த சின்ன தப்ப ஈஸியா சரி பண்ணிடலான்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. இதுக்கப்புறம் நடந்ததுதான் ஹைலைட். அடுத்த சில நொடிகள்ல நிலைமை எப்படி தலைகீழா மாறுதுன்னு மட்டும் கொஞ்சம் கவனிங்க. வெறியில கையில இருந்த சுத்தியல வேகமா வீசினார். அது செவுத்துல பட்டு திரும்பி அவர் கால்லயே பலமா விழுந்துருச்சு. பலத்த காயம். டாக்டர் சில வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டார். வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சார் ராமு. அந்த சின்ன கீரலை ஈஸியா சரி பண்ணிருக்கலாம். ஆனா தேவையில்லாத கோபத்தால தான் காலத்தானே உடைச்சுக்கிட்டத அவர் அப்போ உணர்ந்தார். அப்புறம் ராமோ தெளிவா சிரிச்ச முகத்தோட வேலைக்கு திரும்பினார். சரி, இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? சிம்பிள் பாஸ். கோபம் மத்தவங்கள விட முதல்ல நம்மளத்தான் அழிக்கும். பொறுமையும் அமைதியும் தான் எப்பவுமே எந்த பிரச்சனைக்கும் பெஸ்ட் தீர்வு. அடுத்த முறை உங்களுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வரும்போது சுத்தியல வீசுவீங்களா இல்ல பொறுமைய கடைபிடிப்பீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க.